ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குவிக் அண்ட் ஈஸியான சிக்கன் ஸ்டியூ பார்க்கலாமா? என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குங்க. நான் என்ன செய்யணும்னு டிசைட் பண்ணிட்டேன்னா, நான் முதல்ல பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு அதை ஆன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் ஆனியனே சாப் பண்ண ஆரம்பிப்பேன். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் அப்புறம் சிக்கன் வாஷ் பண்ணியிருந்தாலும் இன்னும் ஈஸியாக குவிக்காக பண்ணிடலாம். நான் முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அது கூட ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு கால் தக்காளி இது மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வெங்காயத்துக்கு வந்ததும் நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இது அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அந்த டைம்குள்ளேயே நான் அது கூட ஒரு கேரட்டும் 10 பீன்ஸும் சாப் பண்ணிட்டேன். இப்போ இதை அது கூட நம்ம சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இதை கொஞ்சம் வதக்கி விட்டதும் இப்போ நான் சிக்கன் இது கூட ஆட் பண்ணிடுறேன். என்கிட்ட ஏற்கனவே நான் இது ஃப்ராசனாக இருக்குது. இது கூட நான் சால்ட், பெப்பர் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டும் கலந்து வச்சுருந்தேன். இப்போ அது கூட ஆட் பண்ணி அதை சாட்டே பண்ணிடுறேன். அது பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சோண்டு உப்பு, அது தேவையான அளவு நம்ம உப்பு மட்டும் போட்டு இதை நல்லா வதக்கிட்டு இது கொஞ்சம் வதங்கி வந்ததும் இது கூட கொஞ்சோண்டு தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா க்ரீமியாக வேணும், நல்லா ரிச்சாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் தேங்காய் பாலை முதல்ல இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கலாம். நான் அப்படிலாம் சேர்க்கல. இது நான் நைட் டைம் சாப்பிட்ற போகிறதுனால நான் இதை தின்னாவே வச்சுக்கிறேன். ஒரேடியாக நான் 2 தேங்காய் பாலும் தண்ணியாகவே எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு பக்கத்தில் நான் ஒரு கெசரோலில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு இதுக்கு தண்ணி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ நான் அதை அந்த அளவுக்கு நம்ம இதில் அந்த கொதிக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தோன்னா நல்ல வெஜிடபிள்ஸும் அந்த சிக்கனும் நல்லா குக் ஆகிடும். இப்போ இந்த நேரத்தில் இது கூட நம்ம பச்சை தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா அது பாயிலிங் பாயிண்ட் வர்றதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் கொஞ்சம் மாறும். நம்ம எப்போயுமே கிச்சனுக்கு சமைக்க வந்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் கெட்டில்லையோ இல்லை பக்கத்துலேயோ ஒரு சுடு தண்ணி நம்ம எப்பயுமே வச்சுருந்தோன்னா இது மாதிரி குழம்பு ஐட்டம் பண்ணும் போதோ இல்லை ஒரு பொரியல் பண்ணும்போதோ எதுக்கோ நமக்கு ஹாட் வாட்டர் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சீக்கிரமாக கிச்சனில் நம்மளோட வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கும் இது ஒரு டிப்பாக இருக்கும். நாங்கள் இப்போ இது இன்றைக்கி நைட்டு ஹோம்மேட் ப்ரெட் வீட்லேயே பண்ணியிருக்கோம். அது கூட தான் இன்றைக்கி டின்னருக்கு இந்த சிக்கன் இன்றைக்கி சாப்பிட்டோம். எங்கள் சிக்கன் ஸ்டியூவும் அந்த ப்ரெட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு ரிச் அண்ட் க்ரீமியாக வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் செகண்ட் தேங்காய் பால் கடைசியாக ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் குவான்டிட்டிஸ்லாம் எவ்வளோன்னு கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நான் கண்டினியூஸாக பார்க்க முடியும். தேங்க்யூ.